என்னடா தொண்டையை கவுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாங்க, ஏதோ புதுசாக ஒரு வைரஸ் போய் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம மேலே தான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்லுங்க, அண்ணன் மேலே கை வச்சிட்டானா? இதே மாதிரி தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி JN1 அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்துச்சு. தொண்டை கரகரப்பு இருக்கும், குளிர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு பார்த்தோம்னா ஜுரம் இருக்காது, அணுத்துற மாதிரி இருக்கும், பட் டெம்பரேச்சர் பார்த்தா நார்மலாக இருக்கும். இப்போயும் அதே மாதிரி இருக்குது. என்ன இந்த வாட்டி மறு வச்சுட்டு மாறு விஷயத்தில் BA 3.2 அப்படிங்கிற பேரோட வந்திருக்கான். அதுக்கு சிக்கடா அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் வைரஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா குழந்தைங்கள்ட்ட போய் விளையாட முடியாது, நைட் தூங்கும்போது தனியாக தான் நான் படுத்துப்பேன். எப்படியாவது இந்த வைரஸை வெறுப்பேற்றி வெளியேற்றிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்போ 1 மணி நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா இந்த வாட்டி ஸ்ப்ரிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சாப்பிட்றதுல நிறைய ஸ்பைசஸ் போட்டு மிளகு ரசம், பெப்பர் சிக்கன் இவ்வளோ சாப்பிடுவேன். சளி பிடிச்சிருக்கும் போது தயிர் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைமில் தான் எப்போ இவ்வளோ தயிர் சாப்பிட்றேன்னா டபுள் மடங்கு இவ்வளோ சாப்பிடுவேன். தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ், நன்மை செய்யும் பாக்டீரியா கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். நைட்டு சீக்கிரமாகவே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவேன். 2 நாள் இதை ஃபாலோ பண்ணேன். 3ஆவது நாள் காலையில் தெளிவாயிட்டேன். ஆனால் வாய்ஸ் மட்டும் இன்னும் மாறல. ஏன்னா இது பேர் ரைனோலேலியா கிளாஸான்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 நாளைக்கு வாய்ஸ் சேஞ்ச் இருக்கும். பட் பரவாயில்ல, இவ்வளோ நாள் மட்டும் நம்ம உதித் நாராயண் வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தோம், கியா மியான்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் மியான்னு பேச போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ் தான், இப்போ சிக்காடா அப்படிங்கிற வைரஸ் தான் அடுத்த 2 மாதத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். நான் சிங்கப்பூர் சித்தப்பா மாதிரி புதுசாக படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சிங்கப்பூர்லேருந்து சித்தப்பா பார்த்து சொல்லிட்டாரு நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த புது வைரஸ் எப்போ வந்தாலும் முதல்ல என்ன தான் அட்டாக் பண்ணும். ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ஹைட்ரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. 2 நாள் பொறுத்துங்க. தொண்டை கரகரப்பு இருந்தால் சுடுதலை உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வாய் கொப்பளிங்க. 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நேற்று தயிர் சாப்பிட்டேன், தண்ணி சாப்பிட்டேன், தக்காளி சாதம் சாப்பிட்டேன், ஏசியில் உட்காந்துருந்தேன்னு என்னமோ நினச்சிக்கிட்டு அதனால சளி பிடிச்சி நினச்சிட்டு கடையில் போய் சிப்ரோஃப்ளாக்சினையும் எரித்ரோமைசின் போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா அதனால ஒத்துக்காமல் லூஸ் மோஷன் ஆகும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடும். நான் என்ன ஆன்டிபயோட்டிக் போட்டேன்னு கேட்குறீங்களா? நான் ஆன்டிபயோட்டிக்லாம் போடவே மாட்டேன், கிட்ட கூட எட்டி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வைரஸ் கிருமி நல்லாவே தெரியும். நம்மளோட இம்யூனிட்டி அண்ட் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, இது வெளிநாட்டில் தானே கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஊரில் இல்லையான்னு கேட்டால் நம்ம ஊரில் யாரும் இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த டெஸ்ட் கிட்லாம் நம்ம ஊரில் அவைலபிள் கிடையாது.